ஒண்ணு வேணுமா? ஐயா, மந்திரகத்து மூலம் வந்திருக்கு அடியே நாங்கள் இருவரும். தானே மந்திரம் நான் கத்து தரேன். ஆனா ஒரு நிமிடம். எப்படி? இங்க இருவர் பேருக்கும் ஆளுக்கு ஒரு செடி வைப்போம். செடி வைக்கிறீங்க? அந்த செடியை வச்சுட்டு தான் உங்களுக்கு மந்திரமே கத்து கொடுப்போம். அப்படியா? ஆமா ஆமா. ஐயா முனுசாமி என்ன பண்ணடா? முனுசாமி மாயாண்டி 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 காப்பு கட்டு போ. ஐயா முனுசாமி இருவர் வாங்க. சொல்லுங்க ஐயா. இருவர் வாங்க. சொல்லுங்க ஐயா. நான் மந்திரம் கத்தாட போறோம். நிச்சயமாக. இருவரும் இரண்டு கையை கூப்பி வணங்குங்க. ஓம் ஓம் பகவதி ஓடிவா ஓங்கார பகவதி ஓடிவா ஓம் பகவதி ஓடிவா ஓங்கார பகவதி ஓடிவா நிச்சயமாக இந்த மந்திரக்கோள் வைத்துக் கொண்டு சோதனை பண்ணி பாருங்க. ஒரு கையோ கால் வராத பாரு. பாண்டு குஞ்சிக்காரன். கையே நேரத்துல தான் கட்டி வந்தா. மந்திரம் அவன் வேலை செய்யுது. இனிமே எந்த பிரச்சனை இல்ல. மாயாண்டி ஐயா இனி முதல் மந்திரத்தை உங்களுக்கு ஓதி விட்டுட்டோம். நிச்சயமாக உங்க இஷ்டம் தான். எங்க வேணாலும் போங்க, எது வேணாலும் செய்யுங்க. செய்துட்டு உயிருக்கு ஆபத்தா வாங்க. ஐயா இருவர் பேரை சொல்லி செடி நட்டுகிறீர்களே, இதனுடைய காரணம் என்னவென்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? ஆமா. இந்த இருவர் அந்த செடி முனுசாமி, ஆமா இந்த செடி மாயாண்டி. மாயாண்டி ஆகையால இந்த செடியை நீங்க புடுங்கவே கூடாது. நாங்களும் புடுங்க மாட்டோம். ஆனா எங்களை ஏமாத்திட்டு நீங்க போனீங்க. இந்த ரெண்டு செடி புடுங்கணும்னா நீங்க ரெண்டு பேருமே செத்துருவீங்க. சரி சரி ஐயா. அதனால இந்த ரெண்டு செடியும் நீங்க உசாரா பாருங்க. இதே மலையாள தேசத்துல இருக்கட்டும். நாங்க போயிட்டு அதோ பார்த்தே தடாகம் அங்க போய் நாங்க நீர் ஆடிட்டு நாங்க வரோம். இந்த ரெண்டு செடி உசாரா பாருங்க. இப்ப நான் சொல்றோம் அவங்க நீரால சென்று இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நாம் இருவரும் பெயரை மாத்தி சொல்லி இருக்கிறோம். மாயாண்டி என்ன பேரு? முன்சாமி. முன்சாமி சொல்லிட்டாங்க. அதனால இதான் விஷயம் தெரிஞ்சது. இந்த செடியை போடுங்கன்னா மாயாண்டி முன்சாமி இருந்து விடுவார்கள். நம்ம மந்திரம் அதனால அந்த செடி இந்த செடி நான் போடுறேன்.
யாராப்பா யாரா நீ வா. யாரா சொல்றா. மாடு சரி நீ யாரு சொல்றா. யாரா யாரோ வித்தகாரம் பாக்குறான் எந்த வித்தை காட்டுறோமோ எந்த வித்தை காட்டுறோமோ மாடையா டாடியா மாடையா டாடியா யாரா தெரியா வாடா 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 அதான் கம்பெனி வாங்குற வாங்குற டேய் அகுவாரமான உருவம் உருவா விகாரமான பாட்டா போட்டா கொண்டிருக்கின்றே டாக்டர் வட்டம் என்ன இடியா தெரியல டேய் சொன்னாதான் தெரியும் உடனே வந்தேனே சாந்தரசேகர ஜெயா ஆமாண்டா நீயா சத்தியமா நான் நம்ப மாட்டேன் ஏய் கோவம் வந்தது ஒருத்த செருப்பதான் ஒன்று செருப்பெத்து ஒன்று கமனாட் டேய் சந்திரசேகர ஜெமினாக இருந்தாலும் இப்பொழுது அந்த மந்திர பிரமை கைப்பற்றியதா டேய் சந்திரசேகர நாயுடு எதற்காக இந்த முட்டத்தூரிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் கால்வயிறு கஞ்சி கஞ்சி கோப்படி நெல்லு நெல்லு பத்துல தேவடியா மக்கள் எங்க போய்க்கிறாங்க என் மாமனார் மருத நாட்டுக்கு போய்க்கிறாங்க ஓ இங்க இருந்தாங்க போயிட்டாங்க ஆட்சி மனைவி அன்பு மனைவி மரியாதை அனுப்பி வைத்தேன் இந்த நாட்டுல அவர்கள் யாரால் தெரியுமா நாட்டு விட்டு சென்றார்கள் யாரு நான் குடிக்கக்கூடிய கால்வயிறு கஞ்சி போகவில்லை காப்படி நெல்லும் போதவில்லை கால் கால்சியம் அவர்களுக்கு போதவில்லை ஆகையால் தான் இந்த முட்டத்தூரை விட்டு மருதநாட்டிற்கு சென்றார்கள் என் ஆட்சி மனைவி அன்பு மனைவி மரியாதை அனுப்பி வைத்தேன் எதற்காக எவன் ராஜா பாய் மாட்டோட மேல சந்தில விட்டு வந்து உட்கார தம்பி என் மனைவியை அனுப்பி வைத்தேன் என் மாமனாரோ நாட்டு மக்களை அனுப்புவதற்கு மறுத்து விட்டான் ஆகையால் கோபம் பிறந்து என் மனைவியை வெட்ட துணி அத்துணியை வாட்டி கட்டி எதற்காக உன் மனைவியை நீ வெட்ட துணி விட்டாய் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரையும் யாருமே கிடைத்திருப்பதோ 1000 வேலி நிலங்கள் இந்த 1000 வேலி நிலங்களையும் யார் விவசாயம் செய்வது அப்படி என்று உரைக்க கவலைப்பட வேண்டாம் இப்பொழுதே புறப்பொரு மலையாளம் சென்று ஓடி வைப்பது ஓடி எடுப்பது இப்பேற்பட்ட கற்றுக்கொண்டு வந்தால் கேவலம் இந்த நாட்டு மக்கள் என்ன உலகில் உள்ள மக்கள் அனைவருமே என் பாதத்திற்கு அடுக்கும் வாயாலமா ரத்தம் வந்து கைக்கு சேர்த்து எனது வீரம் 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 நீங்களா கேளுங்க அசிங்கமா போயா வந்ததை வர நான் பாடமா விட்டுங்க துட்டுமா துட்டு துட்டுமா துட்டு எவ்வளவு கொடுத்தேன்
1.25 லட்சம். யாரை வச்சுன்னு கொடுத்த? ஆமா, உமால வச்சுன்னு கொடுத்தேன். எங்க அம்மா கிட்ட கூத்தாடுறா, போட்டா போடா. உமால சாட்சிக்கு வச்சிருந்தா கொடுத்தனே தவிர உன் புள்ள பொருளே வரலனா நீ தான் வந்து எங்க கூட ஆட்டானோ அப்படி ஒண்ணும் சொல்லல. வெடிகால 5 மணிக்கு ஆட்டு நான் ஆடுறேன். அது மாதிரி நினைச்சுக்கா. ஆட்டத்துக்கு வரல. ஒழுங்கு மரியாதைவா. ஆட்டத்துக்கு நான் வரல. வேற என்னடா வேலை தெரியும்? அதால வேற என்னடா வேலை தெரியும்? எனக்கு கூத்தாண்டா தான்டா சோறு கம்முனாட்டி போய். கூத்தாண்டா சோறு கிடையாதுடா. டேய் டுபாகோர. கூத்தாண்டா சோறு கிடையாதுடா. எனக்குன்னு நாடு இருக்குது. ஊர் இருக்கிறாங்க. ஊர் மக்கள் இருக்கிறாங்க. என்னடா நான் தான் வேலை செய்ய போறேன். தெரியாது. என்ன தெரியாதா? தெரியாதுடா. பக்கத்துல ஒயின் ஷாப் பக்கத்துல நான் சாகனால வச்சு போயிச்சு போறேன்டா. போடா. நீ சாகனாங்கடா வச்சு போயிச்சுக்கிற. சரி, ஏத்துக்கிறேன். உங்களை நம்பி நாங்க 16 பேர் இருக்கிறோமே. எங்களுக்கு என்ன வேலை? எங்களுக்கு என்னடா வேலை? மயிர புடுங்குற வேலை. ஒழுங்கு மரியாதை வாடா. அடிமாடல. அடிமாண்டா. வரமாடல. சத்தியமா அடிமாடல. யார்கிட்ட காட்டுற? பிடிக்க போறேன். என் மனைவியை விட்டு வரும்பொழுது 3 மாத கர்ப்பிணியாக இருந்தா. இப்பொழுதோ 7 மாதம் முடிந்து விட்டது. இப்பொழுது நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். மந்திர பிரமிக்கு ஏதோ ஒரு சக்தி கட்டுப்பட்டு இந்த மந்திர சக்தி என்னதான் இருக்கின்றது பரிசோதித்து ஓம் சக்தி நமக்கு. உன்னுடைய அன்னை இந்த முட்டத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தெல்லியம்மன் பேசுகின்றேன். முட்டத்தூளை வாழக்கூடிய செல்லியம்மன் என்னிடத்தில் பேசுகின்றார்.
செல்லியம்மா. அம்மா தாயே இந்த வரம் எனக்கு தருவாய். எங்களுக்கு இந்த வரம் தருவாய். உன்னை கோரி மகத்தானே வேள்வியை நிகழ்த்தினேன். நீ எதற்காக தெரியுமா? என்னையே கேரி கடும் தவம் புரிந்தார். உனக்கு மனவெருங்கி வந்திருக்கின்றேன். யாது வர வேண்டும், எப்பேர் வெட்ட வர வேண்டும். தாயே உலகிலே யாருமே பெற்றிடாத வரும், எப்பேர் வெட்ட வரும். அதுதான் சந்திரசேகரா, நீ கேட்கக்கூடிய வரம் எப்பேர் வெட்ட வர. இது வரையிலும் என்னிடத்தில் யாரும் கேட்காத வர. யாருக்கும் நான் இதுவரைக்கும் அந்த வரத்தை அளித்ததும் கிடையாது. அதை விடுத்து வேற ஏதாவது வரம் கேள், உனக்கு அளிக்கின்றேன். அம்மா, இப்பிள்ளைக்கு ஆபத்து என்ற ஒரு காரணத்திற்காக தான் உன்னிடத்தில் பெறப்பட்ட வரத்தை கேட்கிறேன். அப்படியா? இந்த வரம் மட்டும்தான், எந்த வரமும் அப்படியா? ஆகட்டும், என் பிள்ளை அல்லவா? பிள்ளை கேட்டு தாய் இல்லை என்று உரைப்பேனா? நீ கேட்டவரம் உனக்கு பழித வேண்டும் என்றால் நீ எனக்கு 3 பலிகளை எடுக்க வேண்டும். என் கதானாவிலே ஆயிரக்கணக்கான பொன் பொருள் இருக்கின்றது. உங்களுக்கு என்ன வேண்டும்? அதை விற்றாவது உங்களுக்கு நான் பலியிடுகிறேன் தாயே. சந்திரசேகரா, நீ சொல்லக்கூடிய ஆடு மாடு கோயில் என சொல்லக்கூடிய எந்த நடவடிக்கையுமே எடுக்க வேண்டாம். முதலாவதாக உரைக்கின்றேன் கே. முதலாவதாக ராஜன சொன்ன கொள்ளக்கூடிய எலுமிச்சை கனியிலே 1000 செப்பூசிகள் நினைத்து அந்த எலுமிச்சை கனியிலே உன்னுடைய நெத்தியினாலே உடைக்க வேண்டும். முதல் வழியும் உன்னை கழிக்கின்றேன். இரண்டாவதாக என்னுடைய நாதன் இருக்கின்றாரே, ஈசன் பரமேசன் பிச்சாண்டி பிட்டுக்கு வந்தோன் மூலாதார பொருள், அந்த ஈசனின் முக்கன் படுத்த தேங்காயை உன்னுடைய சிரத்தில் உடைக்க வேண்டும். சரி, மூன்றாவது பலி. மூன்றாவதாக நீ நினைப்பது போல சாதாரண பலி கிடையாது, நரபலி வேண்டும். நரபலி என்று உரைக்கின்றது. நரபலி என்றால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா. உரைக்கின்றேன் கே. தாய்க்கு தலை மகளாக இருக்க வேண்டும். அவள் வயிற்றிலோ தலைச்சங்கருவை சுமந்திருக்க வேண்டும். அவள் வயிற்றிலே தலைச்சங்கருவினை சுமந்திருக்க வேண்டும். ஒரு நாட்டின் மன்னனாக அவள் இருக்க வேண்டும். நாட்டின் மன்னனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டலை கொண்டு வந்து எனக்கு நரபலியிட்டால் நீ கேட்ட வார்த்தை தருகின்றேன். போ போ போ. சந்திரசேகர் ஜமீனாக சந்திரசேகர் நயனாராக மாறிவிட்டேன். ஆமா, என்னை பார்த்தாலே உண்டு மேல போட்டுக்கிற சட்டி கூட கைட்டு அக்கல்ல வைக்கிற பசங்க. அடி வாங்கினாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேண்டும். அழைத்து குரலுக்கு ஆஜராக வேண்டும். வரத்தை கேட்பதற்கு என் அன்னையாகப்பட்டவள் பலிகளை கேட்கின்றார். எப்பேற்பட்டவளி? எலுமிச்சை கனியை சிரத்தினால் அடித்து உடைக்க வேண்டும்.
வேண்டும். முக்கண் படைத்த ஈசனின் அம்சப்படுத்திய தேங்காயினை என் சிரத்தினால் 3 அடித்து உடைத்து என் தாய்க்கு 2வது பலி அளிக்க வேண்டும். தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். கள்ளத்த நிறுவனை சுமந்திருக்க வேண்டும். அவ்வளவு நிறைவாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். அந்தவளை கொண்டு வந்து என் தாய்க்கு பலியிட்டால் நேரிலே தோன்றி நான் கேட்கக்கூடிய வரங்களை தடையில்லாமல் தருகிறான். நம்ம நாட்டில் பணம் தேவையோ பொண்ணு தேவையோ ஏக்கர் கணங்களை எழுதி வைக்கிறேன்டா. யாரா இருந்தாலும் ஒன்னே போய் கூட்டம். பொண்ணு சுமந்திரங்க நினைக்கிறாங்களா? நினைக்கிறாங்களாப்பா? இப்ப வாங்கப்பா, உங்களுக்கு நான் 10 சொட்டி எழுதி வைக்கிறோம். எல்லாம் செய்யணும், வாங்கப்பா. நான் வர மாட்டீங்களா? யாருமே இல்லையா? அப்படி என்றால் என் தாய்க்கு எப்படி பலியிடுவது? நான் கேட்கக்கூடிய வரங்களை எப்படி பெறுவது? என் வீட்டுல ஒண்ணு இருக்கிறான். 10 லட்சம் வேணுமா? 5 லட்சம் வேணுமா? கம்பெனி கூட ஈஸியா கட்டிடலாம். எங்க டைலர் துணி முட்டை மட்டும் சீக்கிரம் வாங்க முடியல. அதை கூட நான் முன்னாடி கட்டி வாங்கி கொடுத்துறேன். என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி தரேன். போதும் அந்த பொண்ணு போய் கூட்டா. எங்க வீட்டுல இருக்கிறாங்க. தாய்க்கு தலை பொண்ணு, தாய்க்கு தலை பொண்ணு கழிச்சங்கரு சொந்தம் தான். கூட்டாடா கூட்டாடா கூட்டாடா. வாயில என்ன கூப்பிட்டாடா. யார் தெரியுமா? யாரு? தாய்க்கு தலை பெண்ணு. தாய்க்கு தலை பெண்ணு கலச்சங்கரு சுமந்தம் யார் தெரியுமா? யார்? எங்க ஆயா. வாயா வாயா வாயா. நம்ம ஏன் அங்கேயும் என்னடா? நம்ம ஏன் அங்கேயும் எதற்காக? நம்ம நாட்டிலே நம்ம நாட்டிலே போய் வரோம். யாரு கொடுக்குதுன்னு போய் கதவு திறந்து பார்த்து வரதா? மூஞ்சாடு தெருவா போயா ஊர்ல நாய்ப்புறா போறாரு. தமிழ்நாட்டு சொல்றா சொல்லு சொல்லு. நாட்டிலே நம்ம அரண்மனையிலே அரண்மனை ஒருத்தர் இருக்கிறாங்க. யாரு? அரண்மனை பணிப்பெண்களா? அவங்க கிடையாது. யாருதான்? அவங்க யாரும் கிடையாது. யாருதான்? யார் தெரியுமா? மனைவிதான். மனைவியா? எப்பேற்பட்டவன்? என் ஆசை மனைவி, அன்பு மனைவி, மருதகு 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 ஒரு 200 ரூபா கொடுத்தீங்களா? என் மனைவி உரைப்பது சரிதான். இந்த மனைவி இல்லை என்றால் 1000 பொண்டாட்டி கட்டிக்கலாம். 1000 புள்ள பெற்றுக்கலாம். தாயாகப்பட்டவள் நினைக்கின்ற நேரத்தில் எனக்கு வரைச்சு தருவதா? பாய் 1000 உள்ள பெற்றுக்கலாம். ஆனா கேட்கிற நேரத்தில் என் தாயாகப்பட்டவள் செல்லியம்மன் ஓடி வந்து எனக்கு வரத்தை தருவாளா? தரமாட்டான். மனைவி மீது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. 8 மாசமா வீட்டுல ஆள் கிடையாது. எவன் வந்துக்கிறானோ, எவன் வீடு போயிருக்கிறானோ தெரியலடா பையா. சந்தேகம் பார்வையிட சென்று பார்க்க வேண்டும். புறப்படு புறப்படு மறுபடியும்.
போடுகின்றாலே நீயாடா மண்டியில மசாலா கிடையாது இல்லையா? மண்டியில மசாலா இந்த உளுத்தோட போனா எப்படி பார்த்தாங்க? எங்க வாடி கட்டினோட ஓடிமா பாத்து முல்ல முல்ல விஞ்ஞாடியா மத்திய விஞ்ஞாடியா தோட்ட படம் முடிச்சு விடும் எவ்வளவு மாதிரி எவ்வளவு மாதிரி ஆமா மூட்டை பத்தி என் வீட்டுக்காரர் மட்டும் தானே பேச சொல்லணும் நான் தாண்டியா யாம் கொண்டாட்டிக்கிட்ட நீ என்ன சிக்னல் காட்டுற என்ன சிக்னல் நீ வேற ஏதோ அப்படின்ற மாதிரி நானும் என் கொண்டாட்டி எங்களுக்குள்ள ஆயுதம் இருக்கா மரியாதை அப்படியே நான் தான் நீ வீட்டுக்காரா நீ நீ நானா கூட போடுவாங்க எழுதி விடு எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் பார்த்து மாதிரி பேர சொல்லி கூப்பிடுவாரு. உன்னிடத்தே என்ன உரைத்த மலையாளம் புறப்படுகிறேன் என்று உரைத்தேன் அல்லவா? மலையாளத்திற்கு சென்ற விளைவுதான் நீ அகோரமாக அவர் மூஞ்சி எப்படி குப்புசாமி பிள்ளை இன்னும் அழகான ஒரு முகம் அப்பா மரியாதை நீ போய் பேச நீ பேசுறா சத்தியமான பேச மாட்டேன் இல்லடா நீ பேசுறா மரியாதை பக்கமே தலை வச்சுட்டாங்க மரியாதை வேகமா பேசுற போட்டா என்ன உரைச்ச அப்படி பேசலாம் பாடு சொல்ல மாட்டேன் யாரும் எட்ட மாட்டேன் ஓடிச்சிருவோம் மாறி நம்ம ஓடிச்சிருவோம் ஒழுங்கு மரியாதை அமைதியா பிடிக்கப்படும் போடா மரியாதை உன்னிடத்தை என்ன உரைச்சு எப்படி நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்தோம் சரிம்மா எப்ப மகானம்மா அம்மாதேவன் புழு அடிக்கிறான் புழு அடிக்கலப்பா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறோம் ஆமா நம்பாத எங்க வந்துக்கிறாமா மலையாளம் செல்ல உரைச்சல் அல்லவா உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் நான் ஆட்களை கூட்டிட்டு வர சொன்னேன் நான் தாண்டி அது நீயா முன்னாடி இந்த மாதிரி மாமா மூஞ்சி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அவனுக்கு ஃபுல்லா பாதிலாக கண்ணே மாட்டோம் திருவண்ணாமலை வந்த வயசு மலையோட பெருசா இருக்குமா அவர் கருப்பு அதில் காலியா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறார் ஆனா நீ கீரி எது மூஞ்சி ஆயிடுது பச்சைமா கோயில வாமுடி செம்பு உன்னிடத்துல என்ன பண்ணல படிச்சேன்னு தெரியுமா என்னங்க எப்படி தெரியுமா எப்படி படி ரூபத்தை காமிச்சு சத்தியமா சத்தியமா அப்படியே
அவசரத்தை புரிஞ்சிக்க மாட்டான். ஆம்பளை அவசரம் தானே தெரியுமா? பின்னாடி நான் சொல்லிடுறேன். ஐராதாத்தி உன்னை எண்ணி ராமரே என்ன பண்ணு சும்மா பாய் விட்டா தட்டுறா யாரும் தெரியல என் வீட்டுக்காரா அதான் சாதம் வந்து குப்பம் பண்ணல. மலையாள சென்ற என்னுடைய உருவத்தை பார்த்து பயந்து விட்டாயா? ஆமாங்க. எப்படி இப்ப மந்திரம் கத்து வந்துருக்கேன். தாமரை கண்ணங்கள் என்பதை கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீ அந்த உருட்டை காட்டுறாப்பா, அது நல்லா இருக்குது. அந்த உருட்டை காட்டு. இது வேணாம், அதுக்கு மேல வேஸ்ட். ஒத்த சொல்லிச்சு நீ அந்த இலை மாத்தியோ என்ன சொல்லிச்சுன்னா சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். பாவம் என் கத்தை. இலை மாத்த என்ன சொல்லி ஜோடியை போட்டுக்க ஆளே கிடைக்கலையா, அவர் தான் கடிச்சாரான்னு கேட்டுச்சு. இதனை ஒத்து வந்துறீங்களே பார்த்து சொல்லுங்க. மாலையில் சந்தித்து ரெண்டும் ஒண்ணா கிட்ட கடைக்கிட்ட வேணா விடு. சும்மா அந்த நாள் ஆவறனா அம்மா தான் இருக்க முடியும். அண்ணா காஞ்ச கால சொல்றாங்க. கம்யூனிட்டி உன் தாலி அடக்க போயாண்டா. யான் தாலி ஆண்டா போடா. அம்மா 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 நான் கேட்டேன். ஐயோ என் ராஜா. ஐயோ கால விட்டுறாதே. ஏமா நான் கூப்பிட்டா எங்க மாமாடா நான் போறேன். மாமா உன் மாமா எங்க மாமா உனக்கு மாமா ஏய் அவ என்ன மாமான்னு கூட்டா அவன் புருஷன் எனக்கு தான் சில்லுன்னு இருக்கணும். உனக்கு ஏன் சில்லு இருக்குது? உனக்கு நமக்கு குழந்தைகள் என்ற ஒரு காரணத்திற்காக தான் ஆலயங்களை இடித்து குளங்களை நிறுவி நமக்கு தான் குழந்தை பிறகு போகுது. அதோ இருக்கிறது ஏரிக்கரை ஓரத்திலே செல்லியம்மன் ஆலயம். அப்படியா? அந்த செல்லியம்மன் ஆலயத்திற்கு சென்று பிறகுற குழந்தை நல்லா பிறக்கணும் அப்படின்னு நம்ம போய் வேண்டி வந்துடலாம். அப்படியா? என்ன சொல்ற? போலாமா? என்ன அதுக்கு முன்னாடி சாமி போறே போறமாடா பாய் கூட மாட்டேன். சாமி கும்பிட்டு வந்தியா? சரி சரி சீக்கிரமா எல்லாம் வேலையும் ஏற்பாடு பண்ணு. போலாமா? எல்லாம் போமா. நீ அப்போ நீ போ. தந்திரமாக அழைத்தேன் என் மனைவி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டார். தந்திரமாக அழைத்து சென்று என் தாய்க்கு செல்லிக்கு பலியிட்டு கேட்கின்ற வரங்களை பற்றி 30 கோடி தேவர்கள் 44 ரிஷிகள் ஏன் இந்த பூ உலகிலே இருக்கின்ற முதல் ஜென்மம் ஞான கலை ஜென்மம் என்று சொல்லக்கூடிய 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கோ நானே கடவுள், நானே